அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே நம் தியானிக்கவிருக்கும் காரியம் கர்த்தரின் வார்த்தைகளில் பற்றுதலாயிருப்பதை குறித்துதான். நம்மில் அநேகம் பேர் ஏதாவது ஒரு சில தேவைகளை குறித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் கோபத்தில் ஆண்டவரையே திட்டுவதும் உண்டு. அன்பானவர்களே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 சொல்கின்றது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய் என்று. இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த நம் தேவன் கூறுகிறார், இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்தையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. வாசிக்கலாம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 28 வரை. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஒரு திமிங்கலத்தின் குட்டியானது ஒரு நாளைக்கு 400 லிட்டர் பால் குடிக்குமாம். அதன் எடை 95 கிலோ அனுதினமும் கூடுமாம். எவ்வளவு ஆச்சரியமல்லவா? 400 லிட்டர் பால் குடிக்கும் ஒவ்வொரு திமிங்கல குட்டிக்கும் அதற்கான உணவை ஆயத்தப்படுத்தி வைக்கும் நம் கர்த்தருக்கு நம் அரை ஜான் வயிற்றை நிரப்புவது பெரிய காரியமா? யோசித்துப் பாருங்கள். நம் தேவைகள் இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கும் முன்னமே ஆண்டவர் அதை அறிந்திருக்கின்றார். நமது வீட்டில் இருக்கும் காலெண்டரும் கடிகாரமும் பரலோகத்திலே வேலை செய்யாது. அவருடைய காலெண்டரிலும் கடிகாரத்திற்கும் ஒருவரும் அறியாத ஒரு ஓட்டம் இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குச் செல்லுகையில் பசியாயிருக்கிறோம் என்று கேட்டபொழுது பரலோகத்திலே தேவதூதர்கள் உண்ணும் உணவான மன்னாவை நமக்கு தந்து போஷித்தவர் நம் ஏசப்பா. அவர் நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? விசுவாசிப்போமா? எங்கள் அன்பின் பரலோகத் தந்தையே, இந்த அருமையான வார்த்தைகளை எங்களுக்காக அனுப்பி இம்மட்டுமாய் அன்பு கூர்ந்து எங்கள் அனுதின தேவைகளை முன்னமே அறிந்து ஏற்ற வேளையிலே எங்களை போஷிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிலைத்திருப்பதும் உமது கிருபையே. காத்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உமது கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி மன்றாடுகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.